திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒரு திடீர் ஆய்வு செய்திருக்கிறார். யூஸ்வலாக சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இப்படி திடீர் ஆய்வு செய்வது ஒரு வழக்கம்தான். ஆனால் இன்னைக்கு அந்த டைமிங் பார்த்தா இது ஏதோ ஒரு செய்தியை பின்னுக்கு தள்ளுவதற்காக செய்யப்பட்ட முயற்சியோ நடத்தப்பட்ட ஆய்வோ என்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் திரு இளந்திரையன் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் அசோக்குக்கும் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. கைது செய்யக்கூடாது, அவங்க விசாரணைக்கு ஆஜராவார்கள், எப்போ கூப்பிடுறீங்களோ டெய்லி காலையில் சாயந்தரம் ஆஜராவார்கள் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனால் எப்படியாவது திரு செந்தில் பாலாஜியையும் அவருடைய சகோதரரையும் 10ஆம் தேதிக்கு முன்னாடி கைது செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்த இந்த தாவேகா அரசிற்கு அவருடைய முகத்தில் ஒரு கரி பூசப்பட்டிருக்கிறது. முதலிலிருந்தே சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த வழக்குக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதில் விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் தாவேகா அரசு என்னங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நீதிபதி கேட்டால் சிடிஆர் இருக்குங்க. என்னங்க சொல்லுது சிடிஆர்னா, ஒரே இடத்துல 2 பேரும் இருந்தாங்களாம். இதுதான் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எடுத்த முயற்சியா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு. பதில் இல்லை. இப்படித்தான் இவர்கள் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் தாவேகாவுடைய அந்த குதிரை பேர அரசியலை மறைப்பதற்காக திமுக மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தார்கள். கைது செய்து ஒரு சென்சேஷனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அந்த திட்டம் தவிடு பொடியாயிடுச்சு. எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. திரு என்ஆர் இளங்கோவும் குமரேசன் அவர்களும் 2 பேருக்காக ஆஜராகியிருக்காங்க. அதில் அவர் குறிப்பிடும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சதி அப்படின்றதுலேருந்து பின்வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்பீக்கர் அவருடைய பதவியை வைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவரை கொண்டு வந்திருக்கோம், உடனடியாக அவர் மேலே எப்படி நாங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம்? அதே போல் இந்த அரசை இன்னும் 6 மாதத்துக்கு கவுக்க முடியாது. 59 எம்எல்ஏ தான் எங்ககிட்ட இருக்குது. இந்த எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி 120 எம்எல்ஏக்களை வாங்க முடியும், அதை எப்படி கவிழ்க்க முடியும் அப்படின்ற அந்த கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டத்துறை சாதாரணமானது கிடையாது.